இந்த வீடியோவில் காரடையான் நோன்போட வரலாறை தெரிஞ்சுப்போம். மன்னன் அஸ்வபதியோட மகள் தான் சாவித்ரி. சாவித்ரிக்கு கல்யாண வயது வந்துச்சு. அப்போ மன்னன் அவங்க கிட்ட உனக்கு யாரை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம்னு கேட்க, சாவித்ரியோ ஆட்சியை இழந்து காட்டில் வாழ்ந்துட்டுருக்க சத்தியவானை தான் விரும்புகிறதா சொல்கிறாங்க. ஆனால் சத்தியவானோட ஆயுள் இன்னும் ஒரே வருஷம்தான்னு சொல்கிறாரு நாரத முனிவர். ஆனாலும் சாவித்ரி சத்யவானை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு சொல்லிட, அவங்களோட பெற்றோரும் சத்யவானுக்கே சாவித்ரியை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. காட்டில் சத்யவான் கூட தன்னோட வாழ்க்கையை மகிழ்ச்சியாக தொடங்குற சாவித்ரி தன்னோட மாங்கல்ய பலத்துக்காக காட்டிலேயே பல நோன்புகளை மேற்கொள்கிறாங்க. காட்டில் கிடைக்கக்கூடிய அருகம்புல், அரசமர இலையை கொண்டே பூஜைகளெல்லாம் செய்கிறாங்க. ஆனால் ஓராண்டோட முடிவில் விதிப்படி சத்யவானோட உயிரை பறிச்சிடறாரு யமதர்மன். சாவித்ரி இத்தனை நாள் மேற்கொண்ட நோன்புகளின் பலனா யமதர்மனை தொடர்ந்து போயிட்டே இருக்காங்க. இதை பார்த்த யமதர்ம ராஜா, நீ இத்தனை நாள் செஞ்ச நோன்பின் பலனா நான் உனக்கு 3 வரங்கள் தரேன். உன் கணவரோட உயிரை தவிர வேற எது வேணாலும் கேளுன்னு சொல்றாரு. முதல் வரமாக சாவித்ரி சத்யவானோட தந்தை இழந்த நாட்டை திரும்ப பெறணும்னு கேட்குறாங்க. அடுத்த வரமாக அவர் இழந்த கண்களும் திரும்ப அவருக்கு கிடைக்கணும்னு வேண்டிக்கிறாங்க. 3வது வரமாக தனக்கு 100 பிள்ளைகள் பிறக்கணும்னு வேண்டுதல் வைக்கிறாங்க. யமதர்மன் 3 வரங்களை கொடுக்கறதா வாக்கு தந்துட்டார் இல்லையா, அதனால வேற வழி இல்லாமல் சத்யவானோட உயிரை திரும்ப கொடுத்துட்றாரு. சாவித்ரி நோன்பிருக்கும் போது காட்டில் கிடைக்கக்கூடிய கார் அரிசியையும் துவரையையும் சேர்த்து அடையா செஞ்சு நெய்வேத்தியமாக படைச்சாங்க. இதனால தான் இந்த நோன்புக்கு காரடையான் நோன்புன்னு பேர் வந்ததாகவும் சொல்லப்படுது. மாசி மாதம் முடிஞ்சு பங்குனி மாதம் தொடங்கும் வேளையில தான் இந்த நோன்பை மேற்கொள்வாங்க. இதை மங்கள கௌரி நோன்புனும் சாவித்ரி நோன்புனும் சொல்லுவாங்க.